ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி. அபிராமி பட்டர் பாடி அருளிய அபிராமி அந்தாதியோட பாடல்களையும் அதனோட பொருளையும் பார்த்துக்கிட்டு வரோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 6வது பாடல், மந்திர சித்தி பெறுவதற்கான பாடல். அதற்கு முன்னாடி கணபதி காப்பு. தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரார்த்தம் பாகத்து உமை மைந்தனே, உலகு ஏழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே, காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. 6வது பாடல், மந்திர சித்தி பெற. சென்னியது உன் பொன் திருவடி தாமரை, சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம். சிந்துர வண்ண பெண்ணே, முன்னிய நின் அடியாருடன் கூடி முறை முறையே பண்ணியது என்றும் உந்தன் பரமாகம பத்ததியே. சென்னியது உன் பொன் திருவடி தாமரை, சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம். சிந்துர வண்ண பெண்ணே, முன்னிய நின் அடியாருடன் கூடி முறைமுறையே பண்ணியது என்றும் உந்தன் பரமாகம பத்ததியே. இதனோட பொருளை இப்ப பார்க்கலாம். மந்திர சித்தி பெற. சித்தி அப்படின்றது ஒரு சமஸ்கிருத மொழியில இருக்கக்கூடிய வார்த்தை. அதனோட பொருள் என்ன அப்படின்னா சாதனை, நிறைவு, வெற்றி அப்படின்றதுதான் அதனோட பொருள். அது மட்டும் இல்லாம மங்களமான யோகங்கள்னு சொல்லக்கூடிய நூல்கள்ல இந்த சித்தியவும் ஒரு யோகமா கருதுறாங்க. அப்படியாப்பட்ட சித்திகள்ல ஒண்ணுதான் மந்திர சித்தி. எப்பவுமே என்னோட தலையில இருக்கிறது என்னன்னா உன்னோட தாமரை மலர் போன்ற அழகிய திருவடிகள் தான். அது மட்டும் இல்லாம என்னைக்குமே என்னோட நினைவுல நிலைத்து நிற்கக்கூடியது உன்னோட திருமந்திரம் தான். செந்தூரம் போன்ற நிறமுடைய அழகிய தேவியே, அபிராமி அன்னையே, நான் எப்பயுமே யார் கூட இருக்கிறேன்னா உன்னோட அடியார்கள் கிட்டதான். என்னோட எல்லா செயல்களையும் அவர்களை முன்னிட்டு தான் செய்கிறேன். தினந்தோறும் நான் முறையுடன் பாராயணம் செய்யறது என்னன்னா உன்னுடைய மேலான ஆகம வழிமுறைகள் தான். ஆகம வழிமுறைகள்னா சிறந்த நடைமுறைய பின்பற்றக்கூடியது. நீ அபிராமி அன்னையாகிய நீ எத ஆகம விதிகள் அப்படின்னு சொல்றியோ அந்த ஆகம வழிமுறைகளை தான் நான் தினந்தோறும் பின்பற்றுகிறேன் அப்படின்னு சொல்றாரு அபிராமி பட்டர். சென்னியது உன் பொன் திருவடி தாமரை, சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம். சிந்துர வண்ண பெண்ணே, முன்னிய நின் அடியாருடன் கூடி முறைமுறையே பண்ணியது என்றும் உந்தன் பரமாகம பத்ததியே. எனக்கு இத படிக்கும்போது என்ன தோணுதுன்னா மந்திர சித்தி உண்மையாவே ஒரு யோகம் தாங்க. ஏன்னா நம்ம எந்த விஷயத்தை திருப்பி திருப்பி கேக்குறோமோ அதை நம்ம நினைக்கல அப்படின்னா கூட நம்ம மனசுல அது வந்து போகும். நம்மளோட செவிகள்ல
அந்த வார்த்தைகள் ஒலித்து கொண்டே இருக்கும். நம்ம வேலை செய்யும் போது நம்ம அதை நினைக்கணும்னு நினைக்க மாட்டோம், ஆனா நம்மளோட காதுகள்ல அது கேட்டுக்கிட்டே இருக்கோங்க. அதுவே நல்ல மந்திரமா இருந்தா, கடவுள் பற்றிய பாடல்களா இருந்தா, அப்ப எந்நேரமும் அந்த நல்ல வார்த்தைகள், நல்ல ஒரு மந்திரம் நம்ம காதுகள்ல ஒலிக்கும் போது நம்ம மனதும் சுத்தமாகும், நல்ல சிந்தனைகள் பிறக்கும், நல்ல செயல்கள் செய்வோம், நன்மையோட நம்ம வாழ்றது மட்டும் இல்லாம நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கும் நன்மையே தான் செய்வோம். அதனால எல்லாரும் அபிராமி அன்னையோட அருள் பெற்று சந்தோஷமா மகிழ்வோட அவங்களோட பாதத்தை மட்டும் நம்மளோட தலைமையில வைத்துக்கலாம், அவங்கக்கிட்ட நம்மள சரணடைய வைத்து இன்புற்று வாழ்வோம். ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி.